கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் மேலும் கணவன் இல்லாத விதவைகள் மேலும் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஏன் இரத்தம் தெளிக்கப்பட்டது? இயேசு பிலிப்புவின் இடத்தில் சொன்னது என்ன? மோசேயை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை பெற்றுக்கொண்டது யார் என்ற கேள்விகளுக்கான பதிலை காண இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு எபிரேய ஆண்மகனும் வருடத்திற்கு 3 முறை தேவனுடைய பிரசன்னத்திலே எருசலேமிலே வந்து காணப்பட வேண்டும். அவர்கள் 3 பண்டிகைகளை கொண்டாடும்படியாக கர்த்தரால் அறிவுறுத்தப்பட்டார்கள். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை, இரண்டாவதாக பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூன்றாவதாக கூடார பண்டிகை. பஸ்கா பண்டிகை எதற்காக நியமிக்கப்பட்டதென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட கடைசி வாதையிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டதையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதையும் நினைவுகூர செய்கிறதாய் இருக்கிறது. அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக இதை குறித்து அவர்களுக்கு மிக விபரமாக சொல்லப்படும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தூதன் யார்? இந்த கேள்விக்கான விடையை வேதத்தின் மற்றும் சில பகுதிகள் நமக்கு கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மேலும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் கர்த்தர் சொல்லும் பொழுது, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிப்போம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் கானானியரையும் அவருடைய பாவத்தின் விளைவாக அந்த தேசத்தை விட்டு துரத்த போகிறேன் என்று சொல்கிறார். மேலும் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அதாவது வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கும் முன்னதாக அந்த மக்களுடைய இருதயத்திலே ஒரு பயத்தை உண்டு பண்ணுவேன், ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவேன். அப்பொழுது எல்லாரும் உங்களுக்கு முதுகு காட்ட ஓடி போவார்கள் என்று சொல்கிறார். வசனங்கள் 32-33 இப்பொழுது கவனிப்போம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்.
பார்த்தீர்களா, அவர்கள் தங்க போகிற தேசத்தில் உள்ள மக்களோடு கூட எந்த ஒரு உடன்படிக்கையையும் அவர்கள் செய்யக்கூடாது. ஆனால் பின்னான காலங்களிலே கிபியோனியர்களோடு கூட யோசுவா ஒரு ஒப்பந்தம் செய்ததினாலே தவறு செய்தான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன ஏது என்பதை குறித்து அவன் அறிந்து கொள்ளும் முன்னதாக அவ்வாறு செய்துவிட்டான். அருமையான சகோதரனே சகோதரியே, பின்னான காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு மீண்டுமாக அடிமைகளாய் சென்றதன் காரணம் என்ன? மற்றவர்களைப் போல அவர்களும் விக்கிரக வணக்கத்திற்கு உட்பட்டு பிற தெய்வங்களை சேவிக்க ஆரம்பித்ததினாலே தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எச்சரிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின் எச்சரிப்பை அவர்கள் கவனிக்கவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே நாம் வாழ வேண்டிய சரியான வழிகளை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்கிறது மட்டுமல்லாமல், எந்த தவறான பாதைகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்தும் எச்சரிக்கிறார். ஆனால் நாம் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது, நாமோ நம்முடைய சந்ததியினரோ அந்த தவறான பாதைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது அதற்கான தண்டனையையும் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் தன்னுடைய ஜனங்கள் என்று தெரிந்தெடுத்த இஸ்ரவேல் ஜனங்களையே அவர்கள் செய்த பாவங்களுக்காக தண்டிப்பார் என்றால், இன்றைக்கும் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் எச்சரிக்க துணிந்து செல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தண்டனைகளை அனுப்புகிறார். தேவன் ஏன் தண்டிக்க வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அதற்குரிய பதிலை பார்க்கிறோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இப்பொழுது நாம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே துவங்கிய சமுதாய வாழ்க்கைக்கான சட்டத்திட்டங்கள் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணமானது இந்த 10 கற்பனைகளை விடவும் அதிகமானதாக இருக்கிறது. சமுதாயத்திலே வாழ வேண்டிய பலவிதமான வாழ்க்கை முறைகளை குறித்தும் சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த குறிப்பிட்ட சிலரை மட்டும் மலையின் மேல் வரும்படியாய் அழைக்கிறார். இந்த குறிப்பிட்ட முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்களை பார்த்தும் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கிருபைக்கு கீழாக இருப்பதை விட நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருப்பது எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்பொழுது கழுகுகளின் செட்டைகளின் மேலே கிருபையினாலே அவர் கொண்டு வந்த பாதையை விட இப்பொழுது காரியங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு அடியிலே ஒரு மனிதன் செல்லும் பொழுது தூரத்தில் இருந்து அவன் பணிந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் இந்நாட்களிலே இந்த உறவானது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனியுங்கள். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து நம்முடைய வாழ்க்கை பாதையிலே தம்மோடு மிக நெருக்கமாக நம்மை நடத்தி வருகிறார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை கவனியுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இங்கே நான் வாசிக்கிறது போல 2வது முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பதில் கூறுகிறார்கள். தங்களை குறித்த ஒரு உறுதியோடு அவர்கள் இருக்கிறார்கள். நீர் சொல்லுகிறபடி உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் செய்வோம் என்று மன தைரியத்தினாலே அவர்கள் சொல்கிறார்கள். கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்டு அறியும் முன்னதாகவே அது எல்லாவற்றையும் நாங்கள் காத்து நடப்போம் என்கிறார்கள். 10 கற்பனைகளை தங்களால் கைக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களை தாங்களே ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. மட்டுமல்ல, இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே எங்களால் வாழ முடியும், நாங்கள் சட்டங்களை கைக்கொள்வோம் என்று அநேகர் நம்புவதும் வினோதமானதாகவே இருக்கிறது. தாங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி வாழுகிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பயங்கரமானது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை ஏமாற்றி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியையோ உங்களுக்கு அருமையானவர்களையோ நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கவில்லை. உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள். என்னிலே பாவம் இல்லை என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவரிலே கொஞ்சம் உண்மை இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் பொய்யர் அல்ல. நாம் செய்யக்கூடிய சிறந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய நன்மையான காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல் இருப்பதுதான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமை உள்ளவர்களாக அவரை பார்த்து கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதித்தரும் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆனால் மிகச் சீக்கிரமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளவில்லை. சரி, யாத்திராகமம் 24 முதல் 7 வரை பாருங்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கவனித்தீர்களா? இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களை குறித்தே மிக மன உறுதியோடு காணப்படுகிறார்கள். அவர்களால் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது என்பது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இயற்கையான மனிதன் கர்த்தரை தன்னால் பிரியப்படுத்த முடியும் என்று நம்புகிறான், ஆனால் அவனால் அது முடியாது. அருமையானவர்களே, என்னாலோ உங்களாலோ கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற முடியாது. தேவனாய கர்த்தரை பொறுத்தமட்டிலேயும் நாம் தூரம் போனவர்கள், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதவர்கள் என்பதை பல முறை நாம் மறந்து போகிறோம். இதை குறித்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் என்றால் உங்களை சுற்றி உலகத்தை பாருங்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு தூரம் மனிதர்கள் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களாக வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்தை பாருங்கள், குழப்பங்களை பாருங்கள், தேவனை அறியாத மக்களின் நிலைமைகளை பாருங்கள். ஒவ்வொருவருடைய செயலிலேயும் கடவுள் பயம் இல்லாமல் நடந்து கொள்வதை பார்க்கலாம். எனவே ரோமர் 3:12 தேவன் சொல்வது மிகச் சரியானதாகவே இருக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே பாவமான காரியத்தை கூட நல்லது என்று சொல்கிறார்கள், தீமையான காரியங்களையும் பார்த்து சிறந்தது என்று போற்றுகிறார்கள். ஏற்கனவே இப்படிப்பட்ட காலம் வரும் என்பதை தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் வந்து சேர்ந்து விட்டோம். இப்பொழுது யாத்திராகமம் 24:8 பாருங்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கும் முன்னதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரத்தம் தெளிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஒரு பலியானது தேவையானதாக இருக்கிறது என்பதற்காகத்தான். எபிரேயர் 9:22 நாம் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த காரியத்தை கர்த்தர் பல முறை சொல்லப் போகிறார். நாம் பரலோகத்திற்குள்ளே செல்லும் முன்பதாக பாவத்திற்கான நிவாரணம் செலுத்தப்பட்டாக வேண்டும். இப்பொழுது யாத்திராகமம் 24:9-10 கேட்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளித்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அருமையானவர்களே, இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட அவர்கள் கர்த்தரை தரிசித்தார்கள் என்ற வார்த்தையை மற்ற வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை பார்ப்போம் என்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18 நாம் பார்க்கும் பொழுதும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம்.
அவர்கள் கண்டதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் தேவன் செய்த ஒரு காரியத்தை தான். தேவனை நமக்கு மிக அருகிலே தெளிவாக காட்டுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய இருதயத்தை திருப்தி செய்யும் எல்லா காரியமும் அவரிடத்திலேயும் இருக்கிறது. நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதெல்லாம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். பிதாவாகிய தேவன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார், எப்படி அவர் உணர்வார், எப்படி அவர் சிந்திப்பார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஏசாயா 55 8 9 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மோசே, ஆரோன், நாதாப், அபியூ மற்றும் அந்த 70 இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களும் தேவனாய கர்த்தரை பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்த ஒரு காட்சியையே கண்டார்கள். யாத்ராகமம் 24 11 அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இந்த வசனத்திலேயும் இதற்கு முந்தின வசனத்திலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு காரியத்தை அவர்கள் கண்டதை குறித்து வாசிக்கிறோம். பின்னான நாட்களிலே மோசேயும் கர்த்தரை தான் காண வேண்டும் என்று சொன்னான். ஏனென்றால் அதுவரை ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்த ஒரு காட்சியையே கண்டானே ஒழிய கர்த்தரை காணவில்லை. மோசே கர்த்தரை காண விரும்பினான். பிலிப்புவும் கர்த்தரை காண வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 14 8 9 வசனங்களை பாருங்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை காண வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாகவே நீங்கள் செல்ல வேண்டும். சிலர் சாட்சி சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நேராக வந்ததைப் போல சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நேரடியாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்கிறதில்லை. நமக்கும் தேவனுக்கும் இடையிலே நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், 1 தீமோத்தேயு 2 5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது ஒரு கரத்தை பிதாவின் கரத்தோடும் மறு கரத்தை உங்களுடைய கரத்தோடும் இணைக்கிறார். இவ்வண்ணமாக தேவனை நம்மோடு இணைக்கிறார். நாம் தனியாக பிதாவினிடத்திலே சேருகிறதில்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, வசனம் 13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், இப்பொழுது இந்த யோசுவா அதிகமாக காட்சியிலே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை எடுப்பதற்காக கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் ஒரு இளைஞனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் முன்னதாக அநேக காரியங்களை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவனாய் யோசுவா இருந்தான். யாத்ராகமம் 24 14 முதல் 18 வரை பார்ப்போம். அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது போல இந்த காலகட்டத்திலே தான் மோசே சீனாய் மலையிலே இருந்த பொழுது இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிற தேவன் கூறிய மற்ற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். யாத்ராகமம் 25 சில வசனங்களை பார்ப்போம். யாத்ராகமம் 25 முதல் 30 வரை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரமானது எப்படி அமைக்கப்பட வேண்டும், பிரதான ஆசாரியனுடைய உடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தெளிவாக சொல்கிறார்.
தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி மக்கள் நிறுவினார்கள், எப்படி தேவனுடைய மகிமை அதை மூடிற்று என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே இந்த ஆசரிப்பு கூடாரமானது மத்தியிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் இங்கேதான் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாயிருக்கிறான். பாருங்கள், யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சில மாதங்கள் தான் ஆகிறது. என்றாலும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக மக்களை கொடுக்கும்படியாக தேவன் கேட்கிறார். ஆனால் இங்கே ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மிக அதிகமாக கொடுத்தபடினாலே கொடுத்தது போதும் என்று சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியம் அடிக்கடி நடைபெறாத ஒன்று. போதகர்களாய் இருக்கிற எவருமே இதற்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். தேவை என்ற அறிவிப்பு கொடுக்கப்படும் பொழுது அநேகர் உற்சாகமாய் கொடுப்பார்கள். இருந்தாலும் போதும், இனி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்ல வேண்டிய நிலை வருவது மிக மிக அரிதானதாயிருக்கிறது. ஆனால் மோசே போதும் என்று சொல்ல வேண்டிய நேரம் வந்தது. பாருங்கள், அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள். 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகசு தோலும் சீத்தீம் மரமும் விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அருமையானவர்களே, இதையெல்லாம் கேட்கும் பொழுது சரி, இவையெல்லாம் அவர்களுக்கு எங்கே கிடைத்தது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்படும் பொழுது 400 ஆண்டு காலமாக அவர்கள் அடிமைகளாக இருந்த காலத்திலே வாங்க வேண்டிய ஊதியத்தை எல்லாம் சேர்த்து எகிப்திய மக்களுடைய கரத்திலே இப்பொழுது வாங்கி கொண்டு வந்திருந்தார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது மிக அதிகமான செல்வ செழிப்பை தங்களோடு எடுத்து சென்றார்கள். ஆசரிப்பு கூடாரமானது தூக்கி செல்லக்கூடிய அளவிற்குத்தான் இருந்தது. இருந்தாலும் அது செல்வ செழிப்பு வாய்ந்ததாய், மிக அழகானதாய், பிரகாசமானதாய் இருந்தது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய தேவனாய் கர்த்தர் தாம் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையுமே ஒழுங்கும் கிரமமுமாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். வேத வசனங்களின் மூலமாய் அவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கவனித்து கேட்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் நாமும் அவருடைய அடிச்சோடுகளிலே நடக்க முடியும். வேத வசனங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது, வேத வசனங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாரோ அவை ஒவ்வொன்றிற்கும் நாம் செவி சாய்க்கத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? என்ன நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவை எல்லாவற்றையுமே ஒழுங்கும் கிரமமுமாக சொல்லிக் கொடுக்கிறார். இன்று நம்மிடத்திலும் கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நம்முடன் பேசுகிறார். இந்த நாளின் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை வாசித்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நிகழ்ச்சியினை கேட்கும்படி ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.